டெய்லி யூஸ் வெக்காபுலரி கான்வர்சேஷனுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய டெய்லி வெக்காபுலரிகள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ விங்க், டிங்கிள் இதோட மீனிங்கெல்லாம் என்ன, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பைமோட் மொபைல் ஆப் அப்ளிகேஷன். இவங்க ஆன்லைன் செல்லிங் பிளாட்ஃபார்மில் இருக்காங்க. வீட்டுக்கு தேவையான க்ரோசரி ஐட்டம்ஸ், வெஜிடபிள்ஸ் ஐட்டம்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஆன்லைனில் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க டிஸ்கவுண்ட்டுமே 15 to 25% வரைக்குமே கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான டிஸ்கவுண்ட்டை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஸோ வெக்காபுலரி வீக், இந்த வீக்கில் நம்ம பாடி மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான வெக்காபுலரியை தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த வெக்காபுலரிகள் எங்கெங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் எக்ஸாம்பிள் வித் சென்டென்ஸோடு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாப், FLAP ஃப்ளாப். ஸோ ஃப்ளாப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. த பேர்ட் இஸ் ஃப்ளாப்பிங் இட் விங்ஸ். த பேர்ட் இஸ் ஃப்ளாப்பிங் இட்ஸ் விங்ஸ். ஐ எம் ஃப்ளாப்பிங் மை ஹேண்ட்ஸ் லைக் அ பேர்ட். ஃப்ளாப்பிங் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க, நம்ம கையை விரித்து அடிக்கிறது தான். அடுத்த வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டியோ, STIR, ஸ்டியர்னா கலக்குதல் அப்படிங்கிற மீனிங். She is stirring the soup in the pot. She is stirring the soup in the pot. He is stirring the chocolate milk. He is stirring the chocolate milk. Stirring அப்படிங்கன்னா கலக்குதல். அடுத்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்பிள், TREMBLE ட்ரம்பிள். ட்ரம்பிள்னா நடுக்கம், சரிங்களா? The boy is trembling because he is scared. The boy is trembling because he is scared. The puppy is trembling in the cold. The puppy is trembling in the cold. Trembling அப்படிங்கிறது நடுங்குதல், நடுக்கம் அப்படிங்கிற மாதிரி மீனிங். அடுத்து shiver. shiver அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்னால நம்ம நடுங்குதல். ஸோ ஸ்ட்ரம்பிளிங், ஷிவரிங் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். The boy is shivering in the cold wind. The boy is shivering in the cold wind. I am shivering because I forgot my jacket. I am shivering because I forgot my jacket. அடுத்த வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா விங்க், WINK விங்க். விங்க் அப்படின்னா ஒரு கண்ணை மட்டும் சிமிட்டுறது, சரிங்களா? ஒரு கண்ணு மட்டும் சிமிட்டுறது. She winked and smiled at me. She winked and smiled at me. Don't wink at people you don't know. Don't wink at people you don't know. அடுத்த வேர்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா போக், POKE போக். போக்குன்னா அப்படி குத்துறது, சரிங்களா? கன்னத்தை குத்துறது, எங்கேயாவது குத்துறது தான் போக். She poked me when the movie started. She poked me when the movie started. He poked the fire with a stick. He poked the fire with a stick. ஸோ போக் அப்படின்னா என்ன மீனிங்னா குத்துதல் அப்படிங்கிற மீனிங். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டில்ட். டில்ட் அப்படின்னா ஒரு சைடு சாய்க்கிறது, ஒரு சைடாக பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற மீனிங் தான் டில்ட். She tilts her head when she is confused. She tilts her head when she is confused. He tilted his glass to pour water. He tilted his glass to pour water. டில்ட்னா ஒரு பக்கம் சாய்க்கிறது அப்படிங்கிற மீனிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிப், SIP சிப். சிப் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது மாதிரி. She sipped her drink and looked out the window. She sipped her drink and looked out the window. He sipped the juice, then smiled. He sipped the juice, then smiled. அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா டிக்லிங், சரிங்களா? டிக்கிள் அப்படின்னு சொல்லலாம், இல்லை டிக்லிங்னு சொல்லலாம், சரிங்களா? டிக்கிள்னா என்ன மீனிங்னா கிச்சு மூட்டுதல், அதாவது பார்த்தீங்கன்னா கூச்சப்படுத்துதல் அப்படிங்கிற மீனிங். She tickled my neck with her finger. He tickled me and I laughed. He tickled me and I laughed. அடுத்த வேர்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூச்சு விடுற மாதிரி தான், சரிங்களா? ஹஃப், சரிங்களா? ஹஃப்
அப்படின்னா என்ன மீனிங்னா he is huffing after running fast. அதாவது பெருமூச்சு விடுறேன்னு சொல்கிறோம்ல, ஃபுன்னு ஊதுறமல்ல, ஸோ அதுதான் he is huffing after running fast. I am huffing because I am tired. I am huffing because I am toughed. அடுத்த வேர்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ராட்ச். ஸ்க்ராட்ச் அப்படின்னா தலை பெயின் பொடுகளாக இருக்குது அப்படின்னா நம்ம தலையை ஸ்க்ராட்ச் பண்ணுவோம். ஸோ அதை ஸ்க்ராட்ச். ஹீ ஸ்க்ராச்சிங் ஹிஸ் ஹெட். ஹீ இஸ் ஸ்க்ராச்சிங் ஹிஸ் ஹெட். த டாக் இஸ் ஸ்க்ராச்சிங் இட்ஸ் இயோ. த டாக் இஸ் ஸ்க்ராச்சிங் இட்ஸ் இயோ. அதோட காதை வந்து குடையுது அப்படிங்கிற மாதிரி மீனிங் ஸ்க்ராட்ச் அப்படின்னு மீனிங். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரப். ஆர்யூபி ரப். ரப் அப்படின்னா கை ரெண்டையும் தேய்க்கிற மீனிங். சரிங்களா? he is rubbing his cold hand together. He is rubbing his cold hands together. She is rubbing her eyes because she is sleepy. She is rubbing her eyes because she is sleepy. அடுத்த வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா பேட். பேட் அப்படின்னா தட்டி கொடுக்கறது, தடவுறது அப்படிங்கிற மீனிங். பேட்னா தட்டி கொடுக்கறது. he is patting his child on the back. He is patting his child on the back. She is patting the cat gently. He is patting the cat gently. அப்படியே மெதுவாக தட்டி கொடுக்கறது, அதை தான் பேட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வேர்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பவ். சரிங்களா? பவ்னா பெண்ட் பண்ணுறது தான் பவ் அப்படின்னு சொல்கிறது. He is bowed to the teacher. He bowed to the teacher. ஸோ பவ் அப்படின்னா ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற மீனிங்லாம் சொல்லலாம். தே பவ் டு ஈச் அதர் பிஃபோர் த கேம். தே பவ் டு ஈச் அதர் பிஃபோர் த கேம். ஸோ இங்கே பவ் அப்படின்னா பெண்ட் பண்ணுறதுங்க ஒரு மீனிங்னு சொல்லலாம். அடுத்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறதும் சொல்லலாம். சரிங்களா? அடுத்து வந்து ஷ்ரிங். சரிங்களா? ஷ்ரிங் அப்படின்னா ஷோல்டரை வந்து ஜஸ்ட் ஷ்ரிங் பண்ணுற மாதிரி தான். சி இஸ் ஷ்ரிங் டு சேம் ஐ டோன்ட் நோ. சி இஸ் ஷ்ரிங் டு சேம் ஐ டோன்ட் நோ. I am shrinking because I did not hear the question. I am shrinking because I did not hear the question. எனக்கு தெரில அப்படின்னு நம்ம ஷோல்டரை ரைஸ் பண்ணுறோம்ல, அதுதான் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மீனிங். சரிங்களா? நெக்ஸ்ட் வேர்டு வந்து ட்விஸ்ட். ட்விஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லலாம், ஜஸ்ட் ஒரு பெண்ட் பேக் பண்ணுற மாதிரி தான் ட்விஸ்ட் அப்படிங்கிறது. ஹி ட்விஸ்டட் த டோர் நாப். திருகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹி ட்விஸ்டட் த டோர் நாப். He twisted the doorknob. She did a twist on the dance floor. She did a twist on the dance floor. Twist அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பெண்ட் பண்ணுறது தான். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்வீஸ். சரிங்களா? ஸ்க்வீஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அப்படியே போட்டு அமுக்கிறது அப்படிங்கிற மீனிங் ஸ்க்வீஸ். பழத்தை ஸ்க்வீஸ் பண்ணுறோம்ல, அதுதான். டோன்ட் ஸ்க்வீஸ் த டூத்பேஸ்ட் டூ ஹார்ட். டோன்ட் ஸ்க்வீஸ் த டூத்பேஸ்ட் டூ ஹார்ட். த பேபி இஸ் ஸ்க்வீஸிங் த டாய். The baby is squeezing the toy. நம்ம பழத்தை அப்படியே புளிவோம்ல, அந்த புளிகிறது தான் இங்கே அப்படிங்கிற மீனிங் சொல்கிறோம். குவிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா நிஃப். சரிங்களா? ஸ்னிஃப். ஸ்னிஃப் அப்படின்னா அப்படியே மோந்து பார்க்குறது அப்படிங்கிற மீனிங். சரிங்களா? The dog is sniffing the ground. The dog is sniffing the ground. மோப்பம் பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த மீனிங் தான். He is sniffing the flower. அந்த ஃப்ளவருடைய வாசத்தை மோர்ந்து பார்க்குறது. He is sniffing the flower. ஸ்னிஃப் அப்படின்னா மோந்து பார்த்தல் அப்படிங்கிற மாதிரி மீனிங். அடுத்து பார்த்திங்கன்னா லிம்ப். எல்ஐஎம்பி லிம்ப். லிம்ப் அப்படின்னா நொன்றது. நொன்றதை தான் நம்ம லிம்ப்னு சொல்லுவோம். ஹீ இஸ் லிம்பிங் ஆஃப்டர் ஸ்டெப்பிங் ஆன் த ஸ்டோன். ஹீ இஸ் லிம்பிங் ஆஃப்டர் ஸ்டெப்பிங் ஆன் த ஸ்டோன். மை பிரதர் இஸ் லிம்பிங் ஆஃப்டர் ஹீ ஃபெல். மை பிரதர் இஸ் லிம்பிங் ஆஃப்டர் ஹீ ஃபெல். ஸோ லிம்ப் அப்படின்னா நொண்டி நொண்டி நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் லிம்ப் அப்படின்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்லிப். ஸ்லைடு. ஸ்லைடு அப்படின்னா வந்து அப்படியே சர்க்கிட்டு போடுறது தான் ஸ்லைடுன்னு சொல்கிறது. சரிங்களா? SLIDE ஸ்லைடு. ஹீ இஸ் ஸ்லைடிங் ஆன் த வெட் ஃப்ளோர். ஹீ இஸ் ஸ்லைடிங் ஆன் த வெட் ஃப்ளோர். தே ஆர் ஸ்லைடிங் இன் த மட் ஆஃப்டர் த ரெயின். அப்படியே சர்க்கிட்டு போகிறது, அப்படியே வலிக்கிட்டு போகிறதுன்னு சொல்கிறோம்ல. ஸோ இதுதான் தே ஆர் ஸ்லைடிங். ஸ்லைடிங் அப்படின்னா அப்படியே வலிக்கிட்டு போகிறது தான் ஸ்லைடிங் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து வந்து டிப் டோய். டிப் டோய் அப்படின்னா குதிங்காலில் மட்டும் நடக்கிறது. சரிங்களா? டிப் டோய். டிப்டோனா குதிங்காலில் மட்டும் நடக்குது. ஐ வென்ட் டு த கிச்சன் ஆன் டிப்டோ. யாருக்குமே சத்தம் கேட்காம நடக்கிறோமல்ல, அங்கே தான் டிப் டோய்ன்னு சொல்கிறோம். த டிப் டோய்ட் இன் டு த ரூம் டு நாட் வேக் எனி ஒன். குதிங்காலில் மட்டும் நடந்து போகிறது தான் த டிப் டோ.
அது வந்து டோ அப்படிங்கிறது வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய கால் பகுதியை தான் அந்த டோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்து வந்து டாஸ். சரிங்களா. பூவா தலையான்னு போட்டு பார்க்குறோமல்ல, அதுதான் டாஸ் அப்படின்னு சொல்கிறது. ஐ வில் டாஸ் த காயின் நவ். ஐ வில் டாஸ் த காயின் நவ். நம்மளோட ஃபிங்கரை வச்சு அந்த காயினை இது பண்ணுறோமல்ல, அதுதான். ஐ டோஸ் த பேப்பர் இன் த ட்ராஷ். டோஸ் அப்படின்னாலும் தூக்கி வீசுறது, மேலே தூக்கி வீசுறது தான் இந்த டோஸ் அப்படிங்கிற மீனிங். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாச். ஸ்நாச் அப்படின்னா பிடுங்கிட்டு போகிறது. சரிங்களா. வேகமாக பிடுங்கிட்டு போகிறதா ஸ்நாச். த தீஃப் ஸ்நாச்டு மை பேக். த தீஃப் ஸ்நாச்டு மை பேக். ஸோ என்னோடய பேக்கை வந்து பிடுங்கிட்டு போயிட்டான். டோன்ட் ஸ்நாச் த ரிமோட் ஃப்ரம் மீ. டோன்ட் ஸ்நாச் த ரிமோட் ஃப்ரம் மீ. எங்கிட்டிருந்து ரிமோட்டை பிடுங்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்நாச் அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லீன். லீன்னா அப்படி ஒரு இடத்துல சாஞ்சு உட்கார்றது தான் லீன் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஐ லீன்ட் அகெயின்ஸ்ட் த வால் டு ரெஸ்ட். ஐ லீன்ட் அகெயின்ஸ்ட் த வால் டு ரெஸ்ட். ஐ லீன்ட் அகெயின்ஸ்ட் த வால் டு த ரெஸ்ட். He leaned his head on my shoulder. He leaned his head on my shoulder. அப்படியே ஷோல்டரில் அப்படியே சாஞ்சு உட்கார்றதான் வந்து இந்த லீன்ட் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து பெண்ட். பெண்ட் அப்படின்னா அப்படியே மடக்கிறது, ரெண்டையுமே ஃபோல்டு பண்ணுறது. ஃபோல்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பெண்ட். ஐ பெண்ட் டவுன் டு டை மை ஷூ. ஐ பெண்ட் டவுன் டு டை மை ஷூ. ப்ளீஸ் பெண்ட் த ஸ்ட்ரா பிஃபோர் யூ ட்ரிங்க். ஸ்ட்ரா இருக்குல்லங்க, ஸ்ட்ரா. அந்த ஸ்ட்ராவை பெண்ட் பண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்போ பெண்ட். பெண்ட் அப்படின்னா அது மடக்குதல் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நோட். நாட் அப்படின்னா தலையை மட்டும் ஷேக் பண்ணுறது தான் நாட். சரிங்களா. த டாக் இஸ் நோடிங் இட்ஸ் ஹெட். த டாக் இஸ் நோடிங் இட்ஸ் ஹெட். தலையை ஷேக் பண்ணுறது. நோட் அப்படின்னா தலையை ஷேக் பண்ணுறது. ஐ எம் நாடிங் பிகாஸ் ஐ லைக் த ஐடியா. ஐ எம் நாடிங் பிகாஸ் ஐ லைக் த ஐடியா. ஜஸ்ட் ஷேக் த ஹெட்ஸ், தட் இஸ் நாட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேக். SHAKE ஷேக். சரிங்களா. ஷேக் அப்படின்னா குலுக்குதல் அப்படிங்கிற மீனிங். ஐ எம் ஷேக்கிங் த பாட்டில் டு மிக்ஸ் த ஜூஸ். ஐ எம் ஷேக்கிங் த பாட்டில் டு மிக்ஸ் த ஜூஸ். ஷேக்கிங்னா குலுக்குதல் அப்படிங்கிற மீனிங். தே ஆர் ஷேக்கிங் த ஹேண்ட்ஸ் ஆஃப்டர் த கேம். தே ஆர் ஷேக்கிங் த ஹேண்ட்ஸ் ஆஃப்டர் தியர் கேம். ஸோ அந்த கேம் முடிஞ்ச பின்னாடி கை குலுக்குதல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் ஷேக்கிங் அப்படிங்கிற மீனிங் சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வேர்டு பார்த்தீங்கன்னா வேவ். வேவ் அப்படின்னா கையை அசைக்கிறது. சரிங்களா. பாய் பாய்ன்னு சொல்கிறோம்ல, ஸோ அந்த டைம் யூஸ் பண்ணக்கூடியது வேவ். ஐ எம் வேவிங் அட் மை ஃப்ரெண்ட். ஐ எம் வேவிங் அட் மை ஃப்ரெண்ட். ஐ எம் வேவிங் அட் மை ஃப்ரெண்ட். ஷி இஸ் வேவிங் ஹர் ஹேண்ட் டு சே எ குட் பாய். ஷி இஸ் வேவிங் ஹர் ஹேண்ட் டு சே எ குட் பாய். அதாவது வேவ் அப்படின்னா கையை அசைக்குதல் அப்படிங்கிற மாதிரி மீனிங். அடுத்து ரெண்டு கண்ணையும் சிமிட்டுறதுக்கு வந்து பிளிங்க்னு சொல்லுவோம். BLINK. பிளிங்க். பிளிங்க்னா கண் சிமிட்டுதல். டோன்ட் பிளிங்க் இன் த பிரைட் சன்லைட். டோன்ட் பிளிங்க் இன் த பிரைட் சன்லைட். ஐ எம் பிளிங்கிங் டு கிளியர் மை ஐஸ். ஐ எம் பிளிங்கிங் டு கிளியர் மை ஐஸ். இந்த தெரியல, ஆன்சர் தெரியலன்னா பிளிங்க் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி முழிக்கிறது அப்படிங்கிற மாதிரில. ஸோ அந்த வேர்டு தான் பிளிங்க். அடுத்தது ஸ்டார். சரிங்களா. ஸ்டார் அப்படின்னா விரைச்சி பார்க்குறது, அப்படியே முறைச்சி பார்க்குற மாதிரி மீனிங். ஹி இஸ் ஸ்டாரிங் அட் த ஐஸ்கிரீம். ஹி இஸ் ஸ்டாரிங் அட் த ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமையே பார்த்துட்டே இருப்பான். ஸோ அதுதான் ஸ்டாரிங் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஹி இஸ் ஸ்டாரிங் அட் த கேண்டி இன் த ஜார். ஹி இஸ் ஸ்டாரிங் அட் த கேண்டி இன் த ஜார். அப்படியே விரைச்சி பார்க்குறது, எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை பார்த்துட்டே இருப்பாங்க தெரியுமா, அதான் ஸ்டாரிங் அப்படிங்கிற மீனிங். அடுத்தது பார்த்திங்கன்னா யான். யான் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நம்ம விடக்கூடிய கொட்டாவி. ஸோ இந்த கொட்டாவியை தான் என்ன சொல்கிறாங்க, யான்னு சொல்கிறாங்க. ஐ ஆம் யார்னிங் பிகாஸ் ஐ டிடன்ட் ஸ்லீப் வெல். ஐ ஆம் யார்னிங் பிகாஸ் ஐ டிடன்ட் ஸ்லீப் வெல். நான் தூங்கவே இல்லை அப்படிங்கிற மீனிங்கில். த பேபி இஸ் யார்னிங் இன் த மார்னிங். நம்ம எந்திரிச்சோடனே கொட்டாவி விடுவோம். ஸோ அதுதான் யார்னிங் அப்படிங்கிறது. யான். யான்னா கொட் ஆவி அப்படின்னு சொல்லணும். சரிங்களா. அடுத்தது வந்து க்ராவல். க்ராவல்னால் என்ன மீனிங்னா தவிழ்ந்து போகிறதல். சரிங்களா. CRAWL க்ராவல். த பேபி இஸ் க்ராவலிங் டு ஹர் மதோ. த பேபி இஸ் க்ராவலிங் டு ஹர் மதோ. த சோல்ஜர் இஸ் க்ராவலிங் ஆன் த கிரவுண்ட். த சோல்ஜர் இஸ் க்ராவலிங் ஆன் த கிரவுண்ட். த சோல்ஜர் இஸ் க்ராவலிங் ஆன் த கிரவுண்ட். அப்படியே தவிழ்ந்து போகிறது தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ராவல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து டேர்ன், திரும்பி பார்க்குறது. சரிங்களா. டேர்ன் அப்படின்னா திரும்பி பார்க்குறது. சி டேர்ன் டு லுக் பிஹைண்ட். சி டேர்ன்ட் டு லுக் பிஹைண்ட். திரும்பி பார்க்குறது தான் டேர்ன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சக்.
SUCK, சக். சக்குனா உறிஞ்சுறது, சரிங்களா? அப்படியே சக் பண்ணி குடிக்கிறது, அதான் சக் அப்படிங்கிறது. டோன்ட் சக் ஆன் யுவர் தம்ப். இந்த விரல் சூப்புறதுன்னு சொல்கிறோம்ல, அதை சொல்கிறதுக்கு வந்து டோன்ட் சக் ஆன் யுவர் தம்ப். ஹீ இஸ் டக்கிங் த கேண்டி ஸ்லோலி. ஹீ இஸ் சக்கிங் த கேண்டி ஸ்லோலி, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா சோக். சோக் அப்படின்னு என்ன மீனிங்னா, அப்படியே இந்த அடைச்சிக்கிறதுன்னு வச்சுக்கல, த்ரோட்டில் அடைச்சிக்கிறது, அதுதான். ஹீ சோக்டு அண்ட் ஸ்டார்டட் கஃபிங். ஹீ சோக்டு அண்ட் ஸ்டார்டட் கஃபிங். டோன்ட் டாக் வைல் ஈட்டிங் ஆர் யூ மே சோக். அப்படியே நம்ம பேச தொண்டையில் அடைச்சிக்கும்ல, ஸோ அது சோக் அப்படிங்கிற மீனிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸில் இந்த மாதிரியான வீடியோஸை உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.